காலி நகர மண்டபத்தில் நடைபெற்ற காலி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கத்துவ மேம்படுத்தல் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகளுக்காக அமெரிக்க உதவிகளை வழங்குமாறு புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கை விடுக்கவுள்ளதாக கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை ஸ்ரீலங்காவிற்கு முன்வைத்துள்ள முன்மொழிவுகளை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சர்வதேச அழுத்தங்களிலிருந்து ஸ்ரீலங்காவை விடுவிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வடக்கின் பிற்போக்குவாதத்தையும் தெற்கின் பிற்போக்குவாதத்தையும் நிராகரித்து அனைத்து இன மக்களும் நம்பிக்கையுடனும் வாழக்கூடிய நாடாக ஸ்ரீலங்காவை கட்டியெழுப்ப உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி பெறும் கட்சியாக மாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பத்திலிருந்தே சவால்களுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெற்ற கட்சி எனவும் எதிர்காலத்தில் வரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி பெற வைக்கும் பொறுப்பை நிறைவேற்ற உள்ளதாகவும் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்திலேயே போட்டியிடும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இடதுசாரி முற்போக்கு கட்சிகளையும் அணிதிரட்டி கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதே தனது நோக்கம் என தெரிவித்த அவர், மக்களுக்கு பொருளாதார நிவாரணங்களை வழங்குவதுடன் மக்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொறுப்பை நிறைவேற்ற உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல், மோசடி, முறைகேடுகளை இல்லாதொழித்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காது நேர்மையாக பணியாற்றுவது எவ்வாறானது என்பதை நாட்டிலுள்ள அனைவருக்கும் கற்பிப்பது கட்டாயமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நில்வலா கங்கை திட்டத்துக்கென தெரிவித்து 4012 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாகவும் மைத்திரிபால சிறிசேன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர, முன்னாள் அமைச்சர் பியசேன கமகே, காலி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.